ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 11th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோ நினைச்சு போகிறோம்னா பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின் அண்ட் புக் இன்டீரியர் கொஸ்டின் ரெண்டுமே நினைச்சு அப்படின்னா பார்க்கலாம். இதே மாதிரி 11th மற்ற பாடங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டர்முக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். வாங்கி போகிற வீடியோக்குள்ளே போகலாம். பாடம் ஒன்றை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26, 27, 28, 29, 30, 31 இந்த மோலார் நிறையெல்லாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா? இந்த 26லேருந்து 31 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 33, அடுத்ததா 37, 38 ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை படிச்சிருங்க. 5 மார்க்கில் உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின் எதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 42, 43 5 மார்க் டைரக்ட் 5 மார்க் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 44ல் இந்த ஃபர்ஸ்ட் இது எக்ஸாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ முடிஞ்சால் இதை என்ன பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக புக் இன்டீரியரில் எதெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாபிக் 1.81 ஆக்சிஜன் ஏற்ற வினை. அடுத்த டாபிக் எப்படின்னா ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினையோட வகைகள். இந்த ரெண்டுமே உங்களுக்கு டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டினும் புக் இன்டீரியரில் படிச்சிருங்க. அடுத்ததா லெசன் 2ல நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 26, 27, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 கேட்டிருக்காங்க. தென் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 31வது கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ தென் 31, 32, 33 என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா தரவு பண்ணிடுங்க. அடுத்ததா 38, 39, தென் அடுத்ததா 40, அடுத்ததா 42, அடுத்ததா 46. இதெல்லாம் புக் பேக்கில் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின். புக் இன்டீரியர்ல நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன, இந்த டாபிக் நம்பர் மட்டும் கொடுங்க. 2.11 சரிங்களா? அடுத்ததா 2.12, 2.22, 2.3, அடுத்ததா 2.5 இருக்கு. எல்லாத்தையும் டெஃபினிஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. 2.6.3 இதெல்லாம் நம்ம புக் இன்டீரியர்ல படிக்க வேண்டிய டாபிக். ஸோ இதையும் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சிருங்க. அடுத்ததா அலகு 6, அதுல புக் பேக்ல 26, 27, 28, அடுத்த 29, தென் 30 முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32, தென் 34, அடுத்ததா 37, 38, 39, அடுத்ததா 41 ரொம்ப முக்கியமானது. 40, 41, 43 கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. தென் அடுத்த இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 52 நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா புக் இன்டீரியர்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6.2.3, 6.2.4, 6.4, 6.41 சரிங்களா? தென் 6.7ல டெஃபினிஷன் இருக்கும், அதை படிச்சுங்க. அடுத்ததா வேற 6.3 இந்த இன்டீரியர் ஃபுல்லாக ஒன் டைம் நினைச்சுங்க அப்படின்னா அதோட டெஃபினிஷன் மட்டும் ஒன் டைம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாடம் 7ல் 26, 27, 29, 30, தென் 32, 33, 35, 36, 37, 38, 39, அடுத்ததா 40, 42, 44, 45, 46, 47, 50, 52, தென் அடுத்ததா 62. இதெல்லாம் பாடம் 7 இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள். அடுத்ததா பாடம் 11 நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 31, 32, 33, அடுத்ததா 36, 38, அடுத்ததா 40, 41 முடிஞ்சால் 42 சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்ததா 43, 44, 45, 46 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவுட்டீங்க அப்படின்னாலே நம்ம தாராளமாக எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன செய்யுங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க.
கண்டிப்பாக எக்ஸாம் நல்ல மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.